வணக்கம். ஓம் சாந்தி. ஞானக் கடல், ஞான வள்ளலான பரமாத்மா மனித ஆத்மாக்களுக்கு ஞானத்தை கொடுத்து அவர்களை துக்கத்திலிருந்து விடுவிக்க வந்துள்ளார். இந்த கீதை ஞானமானது இறைவன் இந்த பூமியில் அவதரித்து ஒவ்வொரு அர்ஜுனனுக்கும் கொடுக்கப்பட்ட ஒரு உயர்ந்த ஞானம். இதை நாம் ஒரு டிக்ஷனரி அல்லது அகராதி அப்படின்னு சொல்லலாம். இந்த ஒரு என்சைக்ளோபீடியான்னு கூட இதை நம்ம சொல்லலாம். இதுல இல்லாத விஷயமே கிடையாது. இன்றைக்கு இருக்கக்கூடிய அனைத்து பிரச்சனைகளுக்கும் தீர்வு இந்த கீதையில இருக்கு. அதனால தான் சொல்லுவாங்க, நம்ம எந்த ஒரு கீதையோடைய எந்த ஒரு பக்கத்தை திறந்தாலும் அதுல நம்ம மனசுல இருக்கக்கூடிய ஒரு கேள்வி அல்லது நம்முடைய பிரச்சனைக்கு அதுல தீர்வு இருக்கும். இன்னைக்கு உலகாயத பிரச்சனையா இருக்கலாம், குடும்ப பிரச்சனையா இருக்கலாம், நம்முடைய தேசம் சம்பந்தப்பட்ட பிரச்சனையா இருக்கலாம். அனைத்து பிரச்சனைகளுக்குமே தீர்வு இந்த கீதையில இருக்கு. அதனாலதான் இறைவன் அர்ஜுனர்களாகிய நமக்கு ரொம்பவும் கருணை உள்ளத்தோடு இந்த ஞானத்தை கொடுக்கிறார். இன்றைய உலகத்துல ரொம்ப உயரணும்னு எல்லாருமே நினைக்கிறாங்க. பொதுவாக எல்லாரும் என்ன நினைக்கிறாங்க அப்படின்னாக்க, நம்ம உயர்ந்த போஸ்ட் பொசிஷன்ல இருந்தாக்க ரொம்ப உயர்ந்தவங்க, ரொம்ப பெரிய செல்வந்தராக இருந்தாக்க உயர்ந்தவங்க, ஒரு 4 பேர் எதிர நம்ம ஒரு பெயர் புகழ்ச்சியோட இருந்தா ரொம்ப உயர்ந்தவங்க, இப்படி நினைக்கிறாங்க. ஆனா பொதுவா உயர்ந்தவன் யார் அப்படின்னு சிந்தனை பண்ணும் பொழுது இறைவன் என்ன சொல்றார் அப்படின்னாக்க, நம்முடைய வாழ்க்கையில வரக்கூடிய பிரச்சனைகள், சூழ்நிலைகளை எதிர்த்து யார் நன்றாக எதிர்த்து அதுல வெற்றி அடைகிறாங்களோ அந்த நேரத்துல நம்ம மனதை சமநிலையோடு வைத்துக்கொள்ள முடிஞ்சாக்க, அல்லது நம்மளுடைய லட்சியத்தை நோக்கி நாம போயிட்டு இருக்கோம் அப்படின்னாக்க, நிச்சயமாக அவர்கள்தான் உயர்ந்தவர்கள். பிரச்சனை எல்லாருக்கும் வரும். அந்த நேரத்துல அந்த சவால்களை நான் எப்படி சமாளிக்கிறேன், எந்த விதத்துல எதிர்த்து நான் லட்சியத்தை அடையிறேன் அப்படிங்கிறது தான் முக்கியம். வாழ்க்கையில நமக்கு வரக்கூடிய சூழ்நிலைகள்ல அந்த நேரத்துல மனம் சமநிலையோடு இருக்கிறவங்க தான் உயர்ந்தவர்கள் அப்படின்னு சொல்லலாம். இப்போ உதாரணத்திற்கு ஒரு கிராமம் இருந்தது. அங்க எல்லா விவசாயிகளுமே உருளைக்கிழங்கு தான் விவசாயம் பண்ணிட்டு இருந்தாங்க. அந்த உருளைக்கிழங்கு விளைந்து ஒரே நேரத்துல அறுவடை ஆகும். எல்லாருமே என்ன பண்ணுவாங்க, அதை மார்க்கெட்டுக்கு எடுத்துட்டு போவாங்க. அப்போ முதல்ல யார் மார்க்கெட்டுக்கு எடுத்துட்டு போறாங்களோ அவங்களுக்கு அதிகமான விலை கிடைக்கும். ஃபர்ஸ்ட் மார்க்கெட்ல யாருடைய இந்த உருளைக்கிழங்கு ரீச் ஆகுதோ அவங்களுக்கு அதிக இது ரேட் கிடைக்கும். அப்புறமா வர எல்லாருமே ஒண்ணா எடுத்துட்டு வர்றதுனால அப்ப அதோடைய விலை குறைஞ்சிடும். அப்ப ஒரு விவசாயி மட்டும் ஒவ்வொரு வருஷமும் முதல்ல கொண்டு போயிட்டு அவரை தன்னோட மார்க்கெட்ல தன்னுடைய உருளைக்கிழங்கு தான் அவரு விற்பனைக்கு வைப்பாரு. இப்போ எல்லாருமா சேர்ந்து அவர்கிட்ட போய் கூட பேசுவாங்க, நீ என்ன முயற்சி செய்யற அப்படின்னு சொல்லுன்னு. அவர் சொல்லுவாரு, நான் ஒன்றும் ஸ்பெஷல் முயற்சியெல்லாம் ஒன்றும் இல்லையே அப்படின்னு. இவங்க பார்ப்பாங்க, இவங்களுக்கும் ஒன்றும் புரியல. அதே போல அந்த வருஷமும் என்ன பண்ணாங்க, அவர் ஃபர்ஸ்ட் அந்த உருளைக்கிழங்க ஃபர்ஸ்ட் எடுத்து அறுவடை பண்ணுவாங்க எல்லாரும். அதுக்கு பிறகு அதுல இருக்கிற மண்ணெல்லாம் கழுவி எடுத்து சுத்தப்படுத்துவாங்க. காய வச்சு சின்ன உருளைக்கிழங்கு பெருசை பிரிச்சுட்டு தனித்தனியா விலை போட்டு அவங்க மார்க்கெட்டுக்கு எடுத்துட்டு போவாங்க. அதே மாதிரி அந்த வருஷமும் அவர் எல்லாத்தையும் எடுத்துக்கிட்டு வண்டியில வச்சு எடுத்துட்டு போனாரு. ஃபர்ஸ்ட் அவருடைய தான் மார்க்கெட்டுக்கு ரீச் ஆகுது. அப்போ நிறைய பேர் திரும்பவும் அவங்கெல்லாம் கேட்பாங்க, எப்படி உன்னால கொண்டு வர முடிஞ்சுது அப்படின்னு சொல்லி. இப்போ நம்ம அதான் அவர் என்ன சொல்வார் அப்படின்னாக்க, இப்போ எனக்கு முன்னாடி இருக்கிற சூழ்நிலை நான் எப்படியாவது சீக்கிரமா இதை மார்க்கெட்டுக்கு எடுத்துட்டு போய் விற்கணும். அப்போ நான் என்ன செய்வேன் அப்படின்னாக்க, இந்த உருளைக்கிழங்கெல்லாம் தனித்தனியா காய வச்சு பிரிக்கிறதுங்கிறதுக்கு ரொம்ப நேரம் ஆகும். அவர் என்ன பண்ணுவாரு, எல்லாத்தையும் ஒரே மூட்டையில கொட்டி எடுத்துட்டு போவாரு. அந்த மாட்டு வண்டியில எடுத்துட்டு போகும்பொழுது அந்த உருளைக்கிழங்கு என்ன ஆகும்னா, குலுங்கி குலுங்கி சின்ன உருளைக்கிழங்கெல்லாம் தானா மேல வந்துடும், கனமா இருக்கிறதெல்லாம் அடியில போயிடும். அப்போ அவரு பாதி வழியிலேயே அதை மூட்டையெல்லாம் பிரிச்சு மாத்திடுவார். அப்போ அந்த ரொம்ப பெரிய நேரம் அவருக்கு மிச்சம் ஆயிடும். அதுக்கு அதனால அவர் ஃபர்ஸ்ட் அங்க போயிடுவார் மார்க்கெட்டுக்கு. அப்ப அவர் என்ன சொல்லுவார் அப்படின்னா, எல்லாருக்கும் இருக்கிற சூழ்நிலை தான் எனக்கும், ஆனா இயற்கை எனக்கு உதவி செய்யுது. பிரச்சனையான சூழ்நிலைகள்ல நானு இந்த இயற்கையோட உதவியை ரொம்ப ஈஸியா எடுத்துக்கிட்டு
எனக்கு சீக்கிரமா வேலையை முடிக்கிறதுக்கு அது உதவிது. அப்போ எல்லாருக்கும் அந்த விஷயம் அப்பதான் புரியுது. ஹார்ட் ஒர்க் எல்லாரும் பண்றாங்க. இப்பல்லாம் சொல்றாங்க இல்லையா? நம்ம புத்திய யூஸ் பண்ணுங்க. ஸ்மார்ட் ஒர்க்கிங். அப்போ குறைந்த நேரத்துல நம்ம குறைந்த எஃபர்ட்ல ஈஸியா எப்படி வேலைய முடிக்கிறது? அப்போ உயர்ந்தவன் யார் அப்படின்னு இறைவன் இப்ப சொன்னார் இல்லையா? நாம பிரச்சனைகள் வரும்பொழுது சமநிலையில இருந்து இயற்கையோட உதவியோட, இறைவனோட உதவியோட அதிலிருந்து வெளியில வரணும். அப்போ அப்போ பொதுவா என்ன சொல்லுவாங்கன்னா, பிரச்சனைகள் வரும்பொழுது நமக்குள்ள இருக்கிற திறமைகள் தானாகவே வெளிப்படும். ஒரு பெரிய சிக்கல்ல நம்ம மாட்டிக்கிட்டு இருக்கோம்னா, நமக்குள்ள புதைஞ்சு கிடக்கிற டேலண்ட் அந்த நேரத்துல தானா வெளியில வரும். அத நம்ம யூஸ் பண்ண கத்துக்கணும். அப்போ அடுத்ததா இறைவன் என்ன சொல்றாரு அப்படின்னா, ராகத்வேஷ வியுக்தைஸ்து விஷயானிந்திரியைஸ்சரன் ராகத்வேஷ வியுக்தைஸ்து விஷயானிந்திரியைஸ்சரன் ஆத்மவஷ்யைர்விதேயாத்மா பிரசாதமதிகச்சதி ஆத்மவஷ்யைர்விதேயாத்மா பிரசாதமதிகச்சதி. அதாவது ராகத்வேஷம், விருப்பு வெறுப்புகள், இது ரெண்டத்திலிருந்தும் விடுபட்டு விஷயானு இந்திரியைஸ்சரன், அதாவது இந்திரியங்களுடைய போகங்கள், அதை நெகட்டிவான விஷயங்கள் எடுத்துட்டு போகாம இந்திரியங்களை நாம யூஸ் பண்ணி அதிலிருந்து நாம வெளியில வரணும். ஆத்மவஷ்யைர் விதேயாத்மா, அதாவது தன்னடக்கத்தோடு இருந்து யார் இந்த மாதிரி இந்திரியங்களை ஜெயிக்கிறாங்களோ அவங்க பிரசாதம் அதிகச்சதி, மகிழ்ச்சியை அடைவார்கள், இறைவனுடைய அருளை அவர்கள் பெறுவார்கள், பரமாத்மாவுடைய அருள் அவங்களுக்கு தான் கிடைக்கும். அப்போ ராகத்வேஷம், அதாவது இதை நம்ம எப்படி சொல்லலாம் அப்படின்னா, நம்ம ஏற்கனவே நம்ம பார்த்துருக்கோம், ராஜா ஜனகர் கூட இருந்தாரு. எல்லா போகங்களுக்கும் நடுவுல இருந்து அவர் ராஜாவா இருந்தார். அதே போல இந்த இந்திரியங்களை நாம அடக்கி ஆளணும் அப்படின்னா, பொதுவா எல்லாரும் என்ன பண்றாங்கன்னா, அதை எப்படியாவது சப்ரஸ் பண்ணணும்னு நினைக்கிறாங்க. ஆனா ஒரு காட்டுல இருக்கிற கொடிய மிருகம் இருக்குன்னு வச்சுக்கோங்க, அதை கூட நம்ம வீட்டுல வளர்க்கக்கூடியதாக மாத்தும் பொழுது அது நம்ம பின்னாடியே வரும். எவ்வளவு கொடிய மிருகமா இருந்தாலும் அதை நம்ம பழக்கி வீட்டு மிருகமா மாத்தும் பொழுது, நம்ம பெட் அனிமல்ஸ்னு சொல்றாங்க இல்லையா, அப்படி அதை மாத்தும் பொழுது நம்மளை சுத்தி சுத்தி தான் அது வரும். அதே மாதிரி இப்ப இந்த இந்திரியங்கள் நம்மளுடைய எதிரி கிடையாது. ஆனா இதை நம்ம இப்போ ரைடு ஓவர் தி சென்சஸ் அப்படின்னு சொல்லுவாங்க. அதாவது இது ஒரு குதிரைன்னு சொன்னோம். இந்த நம்முடைய புலன்கள் மீது நம்ம ஆதிபத்தியம், அதிகாரத்தன்மை, அதை ராஜாவாக இருந்து நாம அனுபவிக்கும் பொழுது அது எப்படி நமக்கு ஒரு சாதாரண காட்டு மிருகம் கூட சாதாரணமாயிடும் ஆகிற மாதிரி நமக்கு அது துணையாக மாறிடும். இப்போ ஒரு காட்டு யானை இருக்கு, அந்த ஒரு யானையானது ஒரே நேரத்துல 10 மரத்தை கூட பிடுங்கி எரியக்கூடிய சக்தி அதுக்கு இருக்கு. அதுக்கு மதம் பிடிச்சா கேட்கவே வேண்டாம். ஆனா அவங்க என்ன பண்றாங்க, எல்லாரும் பொதுவா அந்த காட்டு யானைக்கு பயிற்சி கொடுக்கறாங்க. பயிற்சி கொடுத்தாக்க அது என்ன ஆகுது, அத அதுகிட்ட இருக்கிற சக்தி இருக்கு 10 மரத்தை பேத்து போடுறதுக்கு. ஆனா அத ஒரு சின்ன ஆணியில கட்டி வச்சிடுவாங்க பயிற்சி கொடுத்துட்டு. அதுக்கப்புறமா அது தன்னுடைய பலத்தை அதுல யூஸ் பண்ணாது. அது நினைச்சதுன்னா அந்த ஆணியை பேத்து எடுத்துக்கிட்டு போறதுக்கு அதுக்கு டைம் ஆகாது. ஆனா அதோடைய பழக்கம், அதுக்கு பழக்கப்படுத்தின முறையானது அதுக்கு அடங்கிதான் இருக்கும். அதே மாதிரி நாம் இந்திரியங்களை ராகத்வேஷம், விருப்பு வெறுப்பிலிருந்து, எனக்கு இது பிடிக்கவே பிடிக்காது, இதுதான் எனக்கு வேணும், இவங்களை கண்டா எனக்கு வெறுப்பா இருக்கு, இவங்க மேல மட்டும்தான் எனக்கு அன்பு இருக்கு, இந்த மாதிரி வேறுபடுத்தி பார்க்கறதுனாலதான் நம்முடைய ஐம்புலன்கள் ரொம்பவும் பலகீனமாயிடுது. அதை இறைவன் என்ன சொல்றாரு அப்படின்னாக்க, அந்த ராகத்வேஷத்திலிருந்து நீங்க விடுவிச்சிடுங்க. இறை அருளை நாம பெறணும் அப்படின்னா ராஜாவாகி புலன்களை நாம அடக்கி ஆள முயற்சி செய்யணும். அப்போ பிரசாதம் அதிகச்சதி, அவருடைய கிருபை, அவருடைய அருள் இருக்கும் பொழுது மகிழ்ச்சி நமக்கு நிறைய கிடைக்கும். இன்னைக்கு நாம பாருங்க, மகிழ்ச்சி அப்படிங்கிறது ஒரு வெளிப்பகட்டாக கூட ஆயிடுது. உள்ளிருந்து அவங்க மகிழ்ச்சியாக இருக்காங்க அப்படிங்கிறது யாருக்கும் தெரியாது, இருக்காங்களா இல்லையான்னு.
ஆனா ஒரு முகமூடி போட ஆரம்பிச்சுட்டாங்க எல்லாருமே. அப்போ பொதுவா யாரையுமே நம்ம பார்த்தாக்க, எத்தன நேரம் நம்ம ஆர்டிஃபிஷியலா சிரிக்க முடியும்? அப்போ நம்மளுடைய கண்கள், நம்மளுடைய முகம் நிச்சயமாக இத வெளிப்படுத்தும், நமக்குள்ள இருக்கிற உணர்வுகள. அப்போ இந்த ஃபேஸ் மாஸ்க் போடுறது அப்படிங்கிறது ஒரு வெளிப்பகட்டு தான். ஆனா இறைவன் நமக்கு கொடுக்கக்கூடிய இந்த மகிழ்ச்சியானது, உள் மகிழ்ச்சி, உள் அன்பு, உள் அமைதி, உள் ஆத்மார்த்தமான அமைதி, அந்த அன்ப நாம அனுபவம் செய்ய தொடங்குறோம். அப்போ அந்த ஒரு மகிழ்ச்சி எங்கிருந்து கிடைக்கும் அப்படின்னா, அதோடைய சோர்ஸ் அது யார் அப்படின்னா, பரமாத்மா மட்டும்தான். அதனால தான் என்ன சொல்றாங்க அப்படின்னா, ஆல்மைட்டி பரமாத்மா கிட்ட இருந்து நாம இந்த ஆனந்தத்தை அனுபவிக்கக்கூடிய ஒரு பிராக்டிஸ். ஏன்னா இந்திரியங்களே தப்பு நினைச்சுக்கிட்டு ஒண்ணு துறவறம் ஆயிடுறாங்க, சன்னியாசி ஆயிட்டு வீட்டை விட்டு ஓடுறாங்க, கடமைகளை விட்டுடுறாங்க. ஆனா அது இந்திரியங்கள் தவறில்ல. ஆனா அதை நம்ம யூஸ் பண்ண நமக்கு தெரியல. இப்ப நம்ம சொன்னோம் இல்லையா, காட்டு மிருகங்களை கூட நம்ம பழக்க முடியும் அப்படி இருக்கும்பொழுது, என்னுடைய ஒரு புலன்களை என்னால பழக்க முடியாதா? இதுக்கு நிச்சயமாக நமக்கு இறைவனிடமிருந்து ஆனந்தத்தை அனுபவிக்கும் பொழுது, அது வெளிப்புற ஆனந்தத்தை நோக்கி போகாது. ஏன்னா அதுக்கு வேண்டிய மகிழ்ச்சி, அன்பு, அமைதி கிடைக்கும் பொழுது, அப்போ அந்த வெளி சுகத்தை நோக்கி போகிறதுக்கான ஒரு அபியாசம் அதுக்கு ஸ்டாப் ஆயிடும். அதனால தான் இறைவன் என்ன சொல்றாரு அப்படின்னாக்க, திரும்ப திரும்ப ராக துவேஷம், விருப்பு வெறுப்பு, சமநிலை, சமத்துவ நிலை, சமத்துவ பாவத்தை நம்ம கொண்டு வரணும். இதுக்கு வயது வரம்பு இருக்கான்னு கேட்டா இல்ல. ஒரு வாழ்க்கையோட ஒரு நிலைக்கு அப்புறம் தான் 60 வயசுக்கு அப்புறம் தான் நான் இதெல்லாம் பண்ணணும் அப்படின்னா அப்படியும் கிடையாது. நிச்சயமாக நம் ஒவ்வொரு மனித ஆத்மாவும் கடைபிடிக்க வேண்டிய இந்த ஒரு பிராக்டிஸ், இதன் மூலமாக ஆன்மா இந்த மனநோயிலிருந்து விடுபடும். ஓம் சாந்தி.